பைக் எடுத்துகிட்டு செம்மையான ஒஸ்ட்டு ஃபீல் எனக்கு சார். இந்த பைக் எடுத்து நான் ரொம்ப உண்மையாகவேங்க இப்போ அந்த RR310ஓட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன இஷ்யூ இப்போ நான் ரீசன்ஸாக ஃபேஸ் பண்ணேன், இதில் என்ன இஷ்யூ இருக்குது, இது 2025 லான்ச் ஆனது. 2025 செப்டம்பர் லான்ச் ஆச்சு. இந்த வண்டி எடுத்து நான் ஒரு 5 months ஆகுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப். ஸோ 5 months இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் 5 monthஸில் வண்டியில் பார்ட்ஸு அண்ட் தென் மற்ற இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நல்ல ஃப்ளூயண்ட்டாக பயமாக இருக்குது. இன்ஜின் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் 800 கிலோமீட்டரில் போய் விட்டேன் ஃபஸ்ட் சர்வீஸ். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அதை நான் புக் பண்ணி நேரில் போய் இந்த பைக்கை நான் பார்த்ததுக்கப்புறம் பைக்கோட கலருக்கும் இதுக்கும் செம்ம ஃபீல். என்னோடய ஓன் பைக் இந்த கலருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு இதாக இருந்தான். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்டு, ட்ராக்கு, அர்பன், ட்ரெயின், இன்னும் 4 மோட்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. இந்த 4 மோட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்கள் மைலேஜும் கொடுக்கும். நான் மேக்ஸிமம் இந்த அர்பனில் தான் ஓட்டியிருக்கேன். அர்பனில் நீங்கள் 100க்குள்ளே நீங்கள் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது 28லேருந்து 32 வரையும் மைலேஜ் தரும். டிராஃபிக்கும் பொறுத்தளவு ஒரு 28 தரும். ஸோ நீங்கள் ஹைவேன்னு பொறுத்தளவு மேக்ஸிமமே 32 தான் தரும். கண்டிப்பாக 32, அதுக்கு மேலாம் தராது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்டு, ட்ராக்கு அப்படின்னு அந்த 2 மோடில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 23லேருந்து 26 வரையும் தான். அது எவ்வளோ க்ரூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். மற்ற பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப மைலேஜ் இந்த அர்பன் மோடில் எனக்கு ஓகே தான். மற்ற பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பைக்கில் 32 தரது 312cc இன்ஜினில் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு 32 மைலேஜ் எனக்கு ஓகே தான் நான் சொல்கிறேன். இந்த பைக் நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி REல GT பார்த்தேன். அண்ட் தென் கொரில்லா 450 பார்த்தேன். அண்ட் தென் ட்ரைம்ப் ஸ்பீடு அண்ட் தென் ஸ்கேம்லர் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்போ எல்லா பைக்குமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், இன்க்ளூடிங் அப்பாச்சி RR. ஏதாவது ஒரு பைக் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு பைக் தான் எங்களோட செம்ம கனெக்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் எல்லா பைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரே ஒரு பைக் தான் கண்டிப்பாக ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் எல்லா பைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில், ஆனால் இந்த RR310 கொடுத்த எனக்கு ஃபீல் எந்த பைக்குமே எனக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பைக் பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த பைக்கில் கொடுக்குற கம்ஃபர்ட்டும் சரி, எனக்கு அந்த ஈர்ப்பு சரி, எந்த பைக்குமே எனக்கு கொடுக்கல. ஸோ அதனால இந்த பைக்கை நான் சூஸ் பண்ணேன். அதுவும் நான் டயத்தில் எனக்கு இந்த கலர் லான்ச் ஆச்சு. செம்ம கலருங்க அது. இதே பைக்கு தான் BMWலேயும் இருக்குது. BMWவில் G310RRன்னு இருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பைக் பவர் கொஞ்சம் கூடங்க. BMW கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ 4 பாயிண்டில் தான் பவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா BMW கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த பைக்கு எவ்வளோ எடுத்தேன்னா 3.5 கிட்ட எடுத்தேன். நான் என்னோடய டிஸ்ட்ரிக் மதுரை. நான் மதுரையில் இந்த பைக் நான் எடுத்தேன். டிஸ்ட்ரிக் வைஸ் இந்த பைக் ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும். மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் 3.65க்கு இந்த ப்ரைஸ் ஒரு சென்னையில் ஒருத்தவங்க எடுத்தாங்க. நான் விசாரித்த வரையும் வண்டியில் எல்லாமே ஓகே தான், எல்லாமே பக்கா. அந்த வண்டி அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மகிட்ட கொடுக்குறது, அந்த ஓட்டுறது, இதை நான் முக்கியமாக நம்ம ஓட்டுறதை சொல்லணும்னா செம்ம கம்ஃபர்ட். ஏன்னா எனக்கு நான் சொல்கிறேன், என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன், செம்ம கம்ஃபர்ட் இந்த பைக்கு ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். பில்லியனை பொறுத்தளவு கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லை. பைக்கில் ட்ராக் மூடு மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணுற சுகமே தனிங்க. அந்த பைக்கு பீஸ்ட் கணக்காக இருப்பான். அவனோட ஒரு பைப் ஹைவேல க்ரூஸ் பண்ணுவான். அந்த ட்ராக் மூடில் ஒரு 120க்கு மேலே, இப்போ 160 வரையும் நல்லா செம்மையாக க்ரூஸ் பண்ணுவான். 160க்கு மேலே தான் கொஞ்சம் தள்ளுவான். 160 வரையும் ஈஸியாக க்ரூஸ் பண்ணி புல் பண்ணுவான். அதுவும் மெயினாக இந்த பைக்கு லாங் ட்ராவலுக்கு நான் ஓட்டுறவங்களுக்கு சொல்கிறேன். ஓட்டுறவங்களுக்கு இந்த பைக் செம்ம கம்ஃபர்ட்டு. நீங்கள் ஓட்டுற லாங்லேயும் சரி, பக்கத்துலேயும் சரி, டிராஃபிக்கும் சரி, இந்த பைக்கும் செம்ம ஓட்டுறவங்களுக்கு கம்ஃபர்ட்டு. பில்லியனை பொறுத்தளவு கம்ஃபர்ட்னா சுத்தமாக இருக்காது. நீங்கள் பில்லியனுக்கு நீங்கள் எதிரே பார்க்க முடியாது. நீங்கள் இந்த பைக்கில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அது ஓகே. பசங்க அப்படின்னு வந்தால் பில்லியனுக்கு இந்த பைக் அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது. நான் எடுத்து இப்போ எத்தனை நாளில் நான் ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லார்ட்டையும் கேட்டது பில்லியன் அவ்வளோ கம்ஃபர்ட்டு. பில்லியன் அவ்வளோ கம்ஃபர்ட்டு இருக்காது அப்படின்னா இது உட்காந்தா ஹைட்டில் இருப்பான். அதுவும் ஒன்று. பிரேக்னால் போட்டால் முன்னாடி வந்துடுவான், அப்படியே பாஞ்சு முன்னாடி வந்துடுவான். அப்புறம் பில்லியனுக்கு பின்னாடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எசவு இருக்காது.
நீங்கள் இந்த பைக்கில் வந்து நீங்கள் தனியாக வந்து இந்த பின்னாடி எங்கள் கார்டு போடுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பில்லியன் கம்ஃபர்ட் வந்து ஓகே சொல்லலாம். ஏன்னா போட்டதுக்கப்புறம் தான் நான் வேணால் நெக்ஸ்ட் டைம் பில்லியன் ஒரு ஐடியா வச்சு பின்னாடி வந்து கார்டு போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் போட்டு அப்புறம் பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு அந்த பைக்கில் நான் சொல்கிறேன் நான். ஆனால் இந்த பைக் வந்து ஓட்டுறவங்களுக்கு செம்ம ஒர்த்தான பைக் தான். அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் தான். இந்த சென்சார்ஸ் இதில் தான் மெயின் இஷ்யூவே. இந்த 5 months நான் ஆகிட்டு ஒரு பெரிய இஷ்யூ வந்து நான் பெரிய இஷ்யூ தான். இது சின்ன இஷ்யூ கூட இல்லை, பெரிய இஷ்யூ. என்ன இஷ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்.